வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறோம். புதன் வந்து 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஸோ 10ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய கடன் வாங்கணும்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஏதாவது வழக்குகள், சொத்து விற்பனை ஆகாமல் இருக்குன்னா இப்போ விற்பனையாக எதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். ஸோ 4, 7, 9, 9 சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவியெல்லாம் சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எமோஷனலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கணும், பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தராது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11இல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு நிறைய. ஏதாவது வராத காசுனா இப்போ உழுக்குனீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் சின்னதாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ அது கிளியராகி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும், கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றபடி வந்து என்னென்னா 10ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா 3இலிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ பிரயாணங்களும் போது நிறைய அங்கங்கே போகிறது, சிறு தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களெல்லாம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். ஸோ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து 4இல் இருக்கும்போது, அதுவும் கீதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பூமி சம்பந்தமான விஷயங்களை, சின்ன சின்ன விரயங்களோ சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் பழுது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து சிறப்பான ஒரு 1, 2, 3 ஸ்தானங்களை கிடைக்கிறதுனா நல்ல முயற்சி, நல்ல வெற்றிகள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் நீச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ட்ராவல்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி. ராகு வந்து 11இல் இருந்து 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷனலிக்கான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருப்பவர்களும் திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்லா பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 4, 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9இல் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல லாபங்கள் அளித்தரும். வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் என்னென்னா வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக கொடுத்தோம், நல்ல வருமானங்களை கொடுக்கும், வேலையில் நல்ல ஏற்றங்கள், மறைமுகமான நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார், அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சனி புதன்னும் போதே நம்மளை ஏமாத்துறதோ இல்லை நீங்கள் ஏமாத்துறதா இல்லை மற்றவங்க உங்களை ஏமாத்துறதாங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏமாத்தாத ஆளாக இருந்தால் மற்றவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து கேது திசை கேது வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனோட சாரத்திலும் நிறைய விரயங்கள் தயார் சார்ந்த விஷயங்களோ நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது. கேது சூரியன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை. ஸோ அதனால் வந்து ஒரு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி என்கிறவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிறார். ஸோ 5லேருந்து சந்திரனுடைய சார்ந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதிலும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலான நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள், அடுத்த லெவல் பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட்டாகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும், ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையர் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த 3மே பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.